வணக்கம். சமூகவலி உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாங்கள் ஒரு விடயத்தை பற்றி பேசப் போகிறோம். இது ஊழியர்களுக்கு முக்கியமானது, அதாவது உங்களுக்கும் எங்களுக்கும். 1950 ஆண்டின் தொழில் தகராறு சட்டம் எண் 43 தொடர்பாக இந்த மசோதா மூலம் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். இந்த மசோதா என்ன? ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தொழிற்சாலையில் ஒரு ஊழியர், பணியாளர்கள் குழு மற்றும் முதலாளிக்கிடையே எழும் எந்த ஒரு சர்ச்சையையும், உதாரணத்திற்கு ஒரு பணியாளரை துன்புறுத்தல், பணியாளருக்கு ஊதியம் வழங்காமை, எந்த கொடுப்பனவையும் வழங்காமல் சேவையை நிறுத்துதல் அல்லது அவருக்கு உரிமையுள்ள வேறு ஏதேனும் ஒரு விடயம் போன்ற எந்த ஒரு சர்ச்சையையும் தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இலங்கையின் தொழிலாளர் சட்டங்கள் உத்தியோகபூர்வ சர்ச்சையை தீர்ப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முக்கிய சட்டம் தொழில் தகராறு சட்டம். இங்கே சமரசம் என்பது ஒரு நடுவர் மூலம் தீர்க்கப்படுவதை குறிக்கிறது. ஒரு நடுவர் மூலம் தகராறை தீர்க்க முடியாவிட்டால் தகராறை தீர்வுக்காக தொழில்துறை நீதிமன்றத்திற்கு அனுப்ப சட்டம் அனுமதிக்கிறது. தொழிலாளர் ஆணையாளருக்கு இந்த சட்டம் தொழிலாளர் ஆணையாளருக்கு சர்ச்சையை தீர்ப்பதற்கு அதிகாரம் அளித்துள்ளது. இந்த விதியின் மூலம் தொழிலாளர் அதிகாரி ஒருவரை ஆணையாளராக நியமிக்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த சட்டத்தில் பின்வரும் வரிசையில் இந்த செயல்களை செய்யலாம். எப்படி என்பதை ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம். சர்ச்சையை தீர்ப்பதற்கான நடைமுறை என்ன என்பதை இங்கே இந்த சட்டம் சொல்கிறது. தகராறு ஏற்பட்டால் முதலாவதாக பணியாளர், பணியாளர்கள் குழு அல்லது தொழிற்சங்கத்துடன் ஏதேனும் சேவை ஒப்பந்தம், கூட்டு ஒப்பந்தம் அல்லது கூட்டு ஒப்பந்தம் முதலாளியிடம் இருந்தால் அதை அதற்கேற்ப சமாளிக்க முடியுமா, இல்லையில் தகராறு தீர்க்கும் வழிமுறை என்ன என்பதை ஆராய்கிறது. அதாவது ஒரு தகராறு ஏற்பட்டால் ஊழியர் பணியாளராக இல்லாவிட்டால் முதலாளிக்கு ஒரு சேவை ஒப்பந்தம் அல்லது தொழிற்சங்கத்துடன் கூட்டு ஒப்பந்தம் உள்ளது. சமரசம் செய்ய அல்லது தீர்க்க நாம் செய்யக்கூடிய இரண்டாவது விடயம் இதனை சமரசம் செய்வது அல்லது தீர்த்து வைப்பது. சமரசம் அல்லது தீர்வுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிக்கு பரிந்துரை. இந்த சட்டத்தின் மூலம் நல்லிணக்கத்தை தீர்த்துக் கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. தகராறில் ஒன்று அல்லது இரு தரப்பினரும் ஒப்புக்கொள்ளும் அல்லது முன்மொழியும் நடுவர் அல்லது தொழிலாளர் தீர்ப்பாயம் இல்லாவிட்டால் தொழிலாளர் தீர்ப்பாயத்திற்கு எழுத்துப்பூர்வமாக குறிப்பிடலாம். இந்த சட்டத்தின் மூலம் தொழிலாளர் தீர்ப்பாயம் பற்றிய எழுத்துப்பூர்வ குறிப்பை இங்கே செய்யலாம். அதுதான் இதன் சிறப்பு. எனவே நாம் மேலே பேசிய நடுவர் மன்றத்திற்கு யாரை நியமிக்க வேண்டும் என்று பார்ப்போம். முதலாளியின் பிரதிநிதி, ஒருவர் ஊழியர் பிரதிநிதி. இந்த வாரியத்தின் தலைவரை நியமிக்க இரு தரப்பினரின் ஒருமித்த கருத்துள்ள ஒருவரை நியமிக்க வேண்டும். இல்லையெனில் ஆணையாளர் அவர் விரும்பும் ஒருவரை நியமிக்கலாம். முதலாளியின் பிரதிநிதி மற்றும் ஊழியர்களின் பிரதிநிதி இந்த வாரியத்தின் தலைவரை நியமிக்க இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்ட ஒருவரை நியமிக்க வேண்டும். இல்லையெனில் ஆணையாளர் தனக்கு விருப்பமான ஒருவரை நியமிக்கலாம். தொழிலாளர் ஆணையாளர் எந்த ஒரு தகராறையும் சிறு தகராக கருதினால் நடுவருக்கு பரிந்துரைக்கும் அதிகாரம் கருதப்படலாம். முதலாளிகள் மற்றும் ஊழியர்களுக்கிடையே அல்லது முதலாளிகள் மற்றும் தொழிற்சங்கங்களுக்கிடையே எந்த தொழில் தகராறையும் எவ்வாறு தீர்ப்பது? தொழில் தகராறு சட்டம் 1950 எண் 43. தொழில் தகராறுகள் சட்டத்தில் சட்ட விதிகள், அதாவது 1950 ஆண்டின் 43 எண் சட்டத்தில் பல்வேறு திருத்தங்கள் வெவ்வேறு காலங்களில் சேர்க்கப்பட்டுள்ளன. அவற்றை ஒன்றாக அலசுவோம். இந்த மசோதா மூலம் என்ன நடக்கும்? இச்சட்டத்தின் முதல் நோக்கம் தொழில் தகராறுகளை தடுப்பதாகும். தொழில் தகராறை தடுக்கவும் தொழில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக ஒரு தரப்பினருக்கு தெரிவிக்கப்பட்டாலோ அல்லது வேறு விதமாக தெரிந்த பின்னரோ தொழிலாளர் துறை இந்த சட்டத்தின் கீழ் தலையிட்டு தொழில் தகராறு ஏற்படாத வகையில் தீர்வு காண முடியும். இதுவே இதன் முக்கிய நோக்கமாகும். தொழில் தகராறு ஏற்பட வாய்ப்பு உள்ளதா இல்லையா என ஒரு தரப்பினருக்கு தெரிவிக்கப்படும் போது தொழிலாளர் திணைக்களம் இந்த சட்டத்தின் கீழ் தலையிட்டு தொழில் தகராறு ஏற்படாத வகையில் தீர்வு காண முடியும். அதாவது ஏற்படுவதற்கு இடம் இருக்கிறது என்று தெரிவிக்க முடியும். அதாவது தகராறு நடக்கும் முன்னரா அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கருதினால் தொழிலாளர் திணைக்களம் தலையிட்டு பிரச்சனை ஏற்படாத வகையில் தீர்வு காண முடியும். இரண்டாவது குறிக்கோள் என்ன? இப்போது ஒரு வாக்குவாதம் நடந்துள்ளது என்று கற்பனை செய்து பாருங்கள்.
அந்த தகராறுகளை தீர்க்க வேண்டியது அவசியமானால் தொழிலாளர் திணைக்களத்திற்கு பிரச்சனைகளை தீர்க்க தலையிட அதிகாரம் உண்டு. அதாவது தகராறை தீர்க்க முடியாத நிலையில் தகராறு தொடர்ந்தால் ஊழியர்கள் வேலை இழக்க நேரிடும் என்றும் தொழிற்சாலைகளை நடத்துவதற்கு முதலாளிக்கு சிரமம் ஏற்படும் என்றும் அர்த்தம். அதாவது இங்கு மோதல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் பாதிப்புக்குள்ளாகிறது. முதலாளியின் தோல்வி, நிறுவனத்தின் தோல்வி நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கிறது. மேலும் தொழிற்சாலையை சுற்றியுள்ள கடைக்காரர்கள், வாடகை வீடு வழங்குனர்கள், முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குனர்கள் என்போரும் மறைமுகமாக பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இவை அனைத்தையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் இது ஒரு சங்கிலி போன்றது. இந்த சங்கிலியில் ஒரு இணைப்பு உடைந்தால் என்ன ஆகும்? முழு சங்கிலியும் உடைந்துவிடும். இதனால் ஒட்டுமொத்த சமூகமும் பாதிப்புக்குள்ளாகின்றது. எனவே இந்த பாதகமான சூழ்நிலைகளை தடுப்பதற்காகத்தான் என்றாலும் போதைப்பொருள் சட்டத்தின் மூலம் இவை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மசோதாவின் கீழ் யார் யார் பயனடைகிறார்கள் என்பதை பற்றி அடுத்ததாக பேசுவோம். இந்த தொழில் தகராறு சட்டம் இந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்களை உள்ளடக்கிய ஒரு சட்டமாக கருதலாம். அதாவது பொதுத்துறையை தவிர அரை பொதுத்துறை மற்றும் தனியார் துறையில் எந்த நிலையிலும் உள்ள பணியாளர்கள் இந்த சட்டத்தின் கீழ் வருவார்கள். இந்த சட்டம் 6 காரணிகளை வலியுறுத்துகிறது. அவற்றை ஒன்றாக விரிவாக பார்ப்போம். சட்டத்தின் பெயர் என்ன போன்ற அடிப்படை உண்மைகள். இந்த சட்டத்தின் முதல் குறிப்பு சட்டத்தின் பெயர் எது என்பதாகும். இதைத்தான் சட்டம் காகிதத்தில் செயல்படுத்துகிறது என்று சொல்கிறோம். தொழில்துறை தகராறை தீர்ப்பதற்கு தொழிலாளர் ஆணையருக்கு என்ன அதிகாரங்கள் உள்ளன? இதன் 2ஆம் பகுதி தொழில்துறை தகராறுகளை தீர்ப்பதற்கு தொழிலாளர் ஆணையரின் அதிகாரங்களை பற்றி விவாதிக்கிறது. இதை தீர்க்க எந்த நிறுவனத்தையும் பரிந்துரைக்க வேண்டும். இந்த சட்டத்தின் 2ஆம் பகுதியில் எந்தெந்த நிறுவனங்கள் அதனுடன் இணைக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறோம். கூட்டு ஒப்பந்தங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்களின் முடிவு. 3வது பகுதியில் விளக்கப்படுவது கூட்டு ஒப்பந்தங்கள் பற்றி. இந்த கூட்டு உடன்படிக்கையை உருவாக்குவது, அது தொடர்பான விவகாரங்கள் அதிகாரிகளுக்கு தீர்வு காணப்பட்டால் அவை மேற்கொள்ளப்படும் விதம், அதாவது அவை நடுவர் மன்றத்திற்கு அனுப்பப்பட்டால் அவை பரிந்துரைக்கப்படும் விதம். இங்கே இவற்றையே 3ஆம் பகுதி வலியுறுத்துகிறது. தொழில்துறை நீதிமன்றம் மற்றும் தொழிலாளர் தீர்ப்பாயம். 4வது பகுதி இந்த 2 மிக முக்கியமான நிறுவனங்களான தொழில்துறை நீதிமன்றங்களின் மற்றும் தொழிலாளர் தீர்ப்பாயம் பற்றியும் அந்த 2 நிறுவனங்களின் நடைமுறை பற்றியும் விவாதிக்கிறது. அத்தியாவசிய சேவைகளாக நியமிக்கப்பட்ட சேவைகள் மற்றும் அவற்றின் தகராறு தீர்வில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள். இந்த சட்டத்தின் 5வது பகுதியில் அத்தியாவசிய சேவைகளாக நியமிக்கப்பட்ட சேவைகள் மற்றும் அவற்றில் உள்ள சர்ச்சைகளை தீர்ப்பதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவை உள்ளடங்கும். பொதுவான விடயங்கள். இந்த சட்டத்தின் 6ஆம் பிரிவு சில பொதுவான விடயங்களை கையாள்கிறது. அதை ஒவ்வொன்றாக அலசுவோம். இங்கே மிக முக்கியமான விடயம் கூட்டு ஒப்பந்தம். இது ஒரு கூட்டு ஒப்பந்தத்தை நிறுவ ஒரு ஊக்கத்தை உருவாக்கியுள்ளது. இது ஒரு கூட்டு ஒப்பந்தம் பெரும்பாலும் ஒரு தொழிற்சங்கத்திற்கும் முதலாளிக்கும் இடையில் கையெழுத்திடப்படுகிறது. 2 தரப்பினரும் ஒப்புக்கொண்ட விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த ஆவணம் தயாரிக்கப்படுகிறது. இது ஒரு சக்தி வாய்ந்த சட்ட ஆவணம். மேலும் இதிலிருந்து எப்படி வெளியேறுவது, அதாவது ஒப்பந்தம் மீறப்பட்டால் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. இதை வர்த்தமானி அறிவிப்பாகவும் அமல்படுத்தலாம். கூட்டு ஒப்பந்தம் பற்றிய மற்றொரு பாடத்தில் இது விரிவாக கற்பிக்கப்படும். எனவே நாம் இங்கே அடிப்படைகளை மட்டுமே விவாதிக்கிறோம். இந்த சட்டத்தின் பிரிவு 12(1). பிரிவு 12(1) கீழ் எந்த ஒரு சர்ச்சையும் தீர்க்க பிரிவு 12(1) குறிப்பிடப்பட்டுள்ள படிவங்களின்படி 2 தரப்பினரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றனர். இது ஒரு சர்ச்சையை தீர்ப்பதை குறிக்கிறது. படிவத்தின்படி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம். அதில் கையெழுத்திட்ட பிறகு 2 தரப்பினரும் இந்த ஒப்பந்தத்தை மதிக்க வேண்டும். ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. இந்த 2 தரப்பினரும் ஒப்பந்தத்திலிருந்து விலகாமல் சட்டமீறல் செய்தால் ஒப்பந்தத்தை மீறிய தரப்பினர் மீது தொழிலாளர் திணைக்களம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். இது ஒரு தன்னார்வ ஒப்பந்தம். இந்த சட்டத்தில் மத்திய ஸ்தலத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்தால் அதையும் செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது. அதற்கும் ஒரு வடிவம் இருக்கிறது. படிவத்தை பூர்த்தி செய்து மற்ற தரப்பினருக்கும் தொழிலாளர் ஆணையருக்கும் தெரிவிக்க வேண்டும். தொழிலாளர் ஆணையருக்கு கடிதம் வந்து 1 மாதம் கடந்த நிலையில் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். இது 2 தரப்பினரின் உடன்படிக்கையின் மூலம் எட்டப்பட்ட ஒப்பந்தம் என்பதால் ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்கு 2 தரப்பினருக்கும் உரிமை உண்டு. எனினும் இதிலிருந்து விலகாமல் ஒப்பந்தம் மீறப்பட்டால் ஒப்பந்தத்தை மீறிய தரப்பினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தொழிலாளர் ஆணையருக்கு அதிகாரம் உள்ளது. அமைதியான முறையில் தீர்வு காணும் இந்த முயற்சிகளில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கு 2 முறைகள் குறிப்பிடுகிறோம்.
நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு. நடுவர் மன்றத்தின் தீர்வு இது ஆங்கிலத்தில் செட்டில்மெண்ட் பை ஆர்பிட்ரேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த முறை நான் முன்பு குறிப்பிட்டது போல் தொழிலாளர் ஆணையாளரின் ஊழியர் மற்றும் முதலாளியின் பிரதிநிதிகளை நியமிக்கும் நடுவர் மன்றத்தால் இந்த சர்ச்சையை ஆய்வு செய்த பின்னர் கொடுக்கப்பட்ட தீர்வு முன்மொழிவை இது குறிக்கிறது. இல்லையெனில் மானியம் வழங்கப்படும். இரு தரப்பினரும் ஒரு முடிவை ஏற்றுக்கொண்டால் சர்ச்சை தீர்க்கப்படும். கட்டாய நடுவர். கம்பல்சரி ஆர்பிட்ரேஷன். மற்ற முறை கட்டாய நடுவர், அதுதான் கட்டாய நடுவர் மன்றம். நான் முன்பு சுட்டிக்காட்டிய எந்த வகையிலும் உடன்பாடு அல்லது தீர்வு எட்டப்படாவிட்டால் அது கட்டாய நடுவர் மன்றத்திற்கு அனுப்பப்படும். நடுவர் இரு தரப்பினரையும் கேட்டு அவர் நியாயமான மற்றும் நியாயமானதாக கருதும் ஒரு ஆணையை அல்லது விருதை வழங்குவார். உத்தரவு கிடைத்ததும் தொழிலாளர் ஆணையர் அதை வர்த்தமானியில் வெளியிடுவார். இது வெளியான நாளிலிருந்து செல்லுபடியாகும். அந்த உத்தரவு நிறைவேற்றப்படும். இந்த உத்தரவை இரு கட்சிகளும் அமல்படுத்த வேண்டும். ஆனால் இந்த வழக்கில் இரு தரப்பினரும் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகலாம். இந்த உத்தரவை நிராகரிக்கலாம். ஆனால் அது சட்டப்படி நடக்க வேண்டும். சட்டத்தின்படி உரிய உத்தரவுகளை ஏற்கவில்லை என்று எழுத்துப்பூர்வமாக அறிவித்த பிறகு இந்த பிரிவினருக்கும் தொழிலாளர் ஆணையருக்கும் இதனை செயற்படுத்த முடியும். மேலே விவாதிக்கப்பட்ட நிலைகளில் இரு தரப்பினரும் மானியங்களை ஏற்றுக்கொள்ள நெகிழ்வுத்தன்மையை கொண்டுள்ளனர். நான் முன்பு சொன்ன விருதை ஏற்றுக்கொள்ளவும் ஏற்காதிருக்கவும் மற்றும் விலகுவதற்கும் சந்தர்ப்பம் உள்ளது. அதுவும் தனி சிறப்பு. தொழில்துறை நீதிமன்றம். ஆனால் அடுத்தது அது இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நாம் பார்க்கும் இரண்டு வலுவான இடம்தான் தொழில்துறை நீதிமன்றமாகும். இதனை ஆங்கிலேய தொழில் நீதிமன்றம் என்கிறோம். இதற்கான நீதிபதிகளை ஜனாதிபதி நியமிக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்ற நீதிபதிகள் நியமிக்கப்படுவர். இங்கே 5 நீதிபதிகள் நியமிக்கப்படுவர். ஒரு சர்ச்சையை தீர்ப்பதற்கு ஒரு தனி நீதிபதி அல்லது நீதிபதிகள் குழு நியமிக்கப்படலாம். இங்கு இரு தரப்பினரையும் நன்கு விசாரித்து சாட்சியங்களை செவிமடுத்த பின்னர் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த உத்தரவை எந்த தரப்பினரும் சவால் செய்ய முடியாது. ஆனால் ஒரு விதி உள்ளது. இந்த உத்தரவுக்கு ஆட்சேபனை இருப்பின் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து ஓராண்டு கால அவகாசம் முடிந்த பிறகு உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரலாம். ஆனால் அங்கு நாட்டின் பொருளாதாரம், சமூக நிலைமை போன்றவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் ஏதேனும் இருந்தால் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களின் அடிப்படையில் மறுபரிசீலனை செய்யப்படுகிறது. தொழிலாளர் தீர்ப்பாயம். இதில் 2வது இடம் தொழிலாளர் தீர்ப்பாயம். தொழில் தகராறு சட்டத்தில் நிறுவப்பட்ட நிறுவனங்களில் தொழிலாளர் தீர்ப்பாயம் மிக முக்கியமான நிறுவனங்களில் ஒன்றாகும். தொழிலாளர் தீர்ப்பாயங்களுக்கு சிறப்பு அதிகாரம் உண்டு. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியரை மீண்டும் பணியில் அமர்த்த உத்தரவிட இந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. நாம் மற்றொரு பாடத்தில் தொழிலாளர் தீர்ப்பாயத்தை பற்றி விவாதித்தபடி நான் இங்கு விரிவாக கூறப்போவதில்லை. நீங்கள் முந்தைய பாடத்தை கேட்டு தொழிலாளர் தீர்ப்பாயத்தை பற்றிய தெளிவான புரிதலை பெறலாம். ஆனால் இங்கே சுருக்கமாக விளக்குகிறேன். தொழிலாளர் தீர்ப்பாயத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது, அதாவது தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் முக்கியமானவற்றை பயன்படுத்தலாம். அவற்றை பற்றி பார்ப்போம். ஒரு பணியாளரின் பணியை முதலாளி பணி நீக்கம் செய்யும் பட்சத்தில், முதலாவதாக ஒரு ஊழியர் வேலை வழங்குனரால் பணி நீக்கம் செய்யப்பட்டால் தொழிலாளர் தீர்ப்பாயத்திற்கு விண்ணப்பிக்கலாம். சுற்றுச்சூழல் சட்டத்தின்படி, அதாவது 15க்கும் குறைவான ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு ஏதேனும் பணிக்கொடை தொகை இருந்தால் அல்லது பணிக்கொடை தொகையை கணக்கிடுவதில் சிக்கல் இருந்தால், அதில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருந்தால், தொடர்புடைய பணிக்கொடை சட்டத்தின் கீழ் செலுத்தப்பட்ட பணம் அல்லது விலக்குகள் சரி செய்யப்பட்டதா, அப்படி ஏதேனும் குறைபாடு இருந்தால் அது குறித்து புகார் அளிக்கப்படுகிறது.
மேலும் சுற்றுப்புற சூழல் சட்டத்தின்படி அதாவது 15க்கும் குறைவான பணியாளர்களை கொண்ட நிறுவனங்களின் பணியாளர்கள் பெற வேண்டிய பணிக்கொடை தொகை அல்லது பணிக்கொடை தொகையை கணக்கிடுவதில் சிக்கல் இருந்தால் பணம் செலுத்துவதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தால் இந்த சட்டத்தின் கீழ் அந்த விலக்குகள் சரியாக செய்யப்பட்டுள்ளன. இதை தொழிலாளர் தீர்ப்பாயத்தின் கீழ் ஆய்வு செய்யலாம். ஒரு பணியாளரின் சேவை, பணி நிலைமைகள் மற்றும் நிபந்தனைகளை ஒரு முதலாளி தரம் தாழ்த்தினால் ஒரு பணியாளருக்கு அல்லது அது போன்ற விடயங்களில் வேலை வழங்க மறுக்கிறார். மேலும் பணியாளர் ஒருவரின் பணி நிலைமைகள் மற்றும் நிபந்தனைகளை முதலாளி குறைத்துள்ளார். ஒரு பணியாளருக்கு வேலை மீதான வெறுப்பை உண்டாக்கல், சரியாக சம்மதத்துடன் வேலையை விடுவது போல ஆகிய விடயங்களில் ஊழியர் சேமலாப வைப்பு நிதி மற்றும் பணியாளர் அறக்கட்டளை நிதி தொடர்பாக அவர்கள் பணம் செலுத்துவதிலிருந்து மோசடி செய்யப்பட்டிருந்தால் அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்படும். மேலும் ஊழியர் சேமலாப வைப்பு நிதி மற்றும் ஊழியர் அறக்கட்டளை நிதிகள் தொடர்பாக தவறு நடந்தால் அதை விசாரிக்கும் அதிகாரம் நீதித்துறைக்கு உள்ளது. மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்ட நபரை மீண்டும் பணியில் அமர்த்த முடியும் என்பதையும் குறிப்பிட வேண்டும். ஆனால் அங்கே தனிப்பட்ட உதவியாளர்கள், தனிப்பட்ட செயலாளர்கள், தனிப்பட்ட ஓட்டுநர்கள் இவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த முடியாது. இது தொழில் தகராறு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெருங்கிய கூட்டாளிகளை மீண்டும் பணியில் அமர்த்துவது தொழில்துறை அமைதி மற்றும் நீண்டகால ஒத்துழைப்பில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது முன்கூட்டியே முடிவாகிவிட்டது. எனவே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த தொழில் தகராறு சட்டம் தொடர்பாக நீண்ட விளக்கத்தை பெற்றுக்கொண்டோம். சோஷியல் ஸ்பேஸ், இது உங்களுக்கான இடம். உங்கள் பாதுகாப்பு, உங்கள் உரிமை. புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள்.